ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டைலோஸ் கிச்சனில் ரொம்பவே காரசாரமாக வாசனையாக சூப்பர் டேஸ்டியாக காடை மிளகு வறுவல் பண்ணியிருக்கோம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க இப்போ இந்த காடை வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 3 காடை வந்துட்டு க்ளீன் பண்ணி அதை வந்துட்டு ரெண்டு பீஸாக மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீசஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ப்ரெஸ்ட்டு ஒன்றும் தை ஒன்றுமா, இது இப்படியே இருக்கட்டும். அப்புறம் தேவையான 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இங்கே கருவேப்பிலை கொத்தமல்லி. இது பார்த்திங்கனாக்க ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகு எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை. இதை வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு சன்னமாக, அதாவது ரொம்ப சன்னமாக வேண்டாம், கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கனாக்கா தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம், ஆயில், தண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு இதை லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வறுத்தா போதும். இது இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். ஏன் இந்த வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன் அப்படின்னாக்க, குழம்பு நம்ம வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு நீல வாக்கில் நறுக்கலாம். இது வந்துட்டு கிரேவியாக பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு இது மாதிரி பொடிசாக நறுக்கினாக்க தான் அந்த கிரேவி வந்துட்டு சிக்கனோட, அதாவது காடையோட ஒட்டும் நல்லா. பாருங்கள், வெங்காயம் சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது கூட எடுத்துருக்கிற ஒரு தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசியணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு அதன் பிறகு நம்ம வந்துட்டு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நாம் எடுத்துருக்க மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவில், அதாவது மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து, மசாலா நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போது
நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த காடை பீசஸை இதில் போட்டுக்கலாம். போட்டு மசாலா நல்லா சேர்கிற மாதிரி எல்லா பீஸ் பக்கத்துலேயும் நல்லா படணும், நல்லா கலந்து விட்டுக்கணும். அந்த அளவுக்கு ஏன்னா இது நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றலை, கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கிறோம். அதனால் வந்துட்டு நம்ம அடிக்கடி இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லா பக்கமும் வேகும். வாசனை சூப்பராக இருக்குது. நாம் வந்துட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு வறுத்து அரைச்சிருக்கிறோம். இப்போ இதை நம்ம மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். காடை வெந்துட்டுருக்கும் போதே நம்ம வந்துட்டு மூடியை திறந்துட்டு இடையில் ஒரு 2 தடவை நல்லா கலந்து விடலாம். இந்த பீசஸ்லாம் அப்படி பெரட்டி போட்டோம் அப்படின்னாக்க தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும், மசாலையும் நல்லா சேரும். காடை நேரம் வெந்திருக்கும். இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், கிரேவியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வத்திடுச்சு. காடை பீசஸோட நல்லாவே மசாலா நல்லா ஒட்டி வந்திருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய காடை மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள், நம்மளுடைய காடை பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் டேஸ்டியாக நல்ல வாசனையாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஸ்பைசஸ்லாம், அதாவது மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சோம். அதனால ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காடை வறுவல் வந்துட்டு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக செம காம்பினேஷனாக இருக்கும். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக் கொடுங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நல்ல ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும், பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நம்மளோட சேனலில் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஹாப்பியாக வாழலாம்.